ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்குள் எனக்கு அருமையானவர்களே, நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்கள் அனைவரையும் வாழ்த்தி வரவேற்கிறேன். பிரியமானவர்களே, நாம் நம்பி ஏற்றுக்கொண்டு அறிக்கையிடுகின்ற கடவுள் உண்மையானவர். அந்த உண்மை கடவுளுடைய பிள்ளைகளாக வர வேண்டுவோம். கிறிஸ்துவில் மிகவும் பிரியமானவர்களே, பாஸ்கா காலத்தினுடைய 7வது வாரத்தில் வருகின்ற சனிக்கிழமை, அதாவது ஜூன் மாதத்தினுடைய முதல் சனிக்கிழமை நாம் என்று இருக்கிறோம். இன்றைய வாசக பகிர்வுக்காக நமக்கு கொடுக்கப்பட்டிருப்பது முதல் வாசகமாக திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்தும், நற்செய்தி வாசகமாக யோவான் நற்செய்தியிலிருந்தும் அது செய்தி கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதிலே முதல் வாசகமாக புனித பவுல் உரோமைக்கு செல்கிறார். அதாவது சீசரை சந்திப்பதற்காக செல்கிறார். அங்கே அவர் காவலில் வைக்கப்படுகிறார். ஒரு தனி வீட்டில் தான் இருக்கிறார். இருந்தாலும் தான் ஏற்றுக்கொண்ட நம்பிய நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிக்கையிட்டுக் கொண்டே இருக்கிறார். ஏனென்றால் அவர் மீது சுமத்திய எந்த சுமையும் நிரூபணமாகவில்லை. கொலைக்கான குற்றம் அவர் எதையும் செய்யவில்லை. இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்று அறிவித்தை தவிர அவர் எதையும் செய்யவில்லை என்று சீசர் சொன்ன பொழுது அதையும் அவர் மீண்டும் பகிரங்கமாக அறிவிக்கிறார். என் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார், இன்றும் நம்மோடு வாசம் செய்கிறார் என்று. அந்த நம்பிக்கை நம்மிலே மலர இன்றைய முதல் வாசகம் நமக்கு அழைப்பு விடுக்கிறது. நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மெய்யாலுமே நம்மத்தியிலே நம்மோடு உறவாடி கொண்டிருக்கிறார், உரையாடி கொண்டிருக்கிறார். அந்த இயேசுவினுடைய பிள்ளைகளாக வாழத்தான் நாம் அழைக்கப்படுகின்றோம். நற்செய்தி வாசகத்திலே பேதுரு இயேசு கிறிஸ்துனுடைய அன்பு சீடர் பின்னே வருவதை கவனிக்கிறார். அவர் கவனித்த போது இவருக்கு என்ன ஆகும் என்று பேதுரு கேட்கிறார். அப்பொழுது ஆண்டவர் இயேசு சொல்கிறார், நான் மீண்டும் திரும்பி வரும் வரை இவர் உயிரோடு இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் சொல்லுவார். அதற்குள் அந்த பேச்சு மக்கள் மத்தியிலே இவர் இறக்க மாட்டார், ஆண்டவரே சொல்லிவிட்டார் என்று அவர்களுக்கு மத்தியிலே பேச்சு இருந்த பொழுது மீண்டுமாக பேதுரு அங்கே அறிக்கையிடுகிறார். யோவான் நற்செய்தியாளரும் அங்கே சொல்லுகிறார், இயேசு கிறிஸ்து இவர் நான் திரும்பி வரும் வரை இவர் உயிரோடு இருந்தால் நான் இருக்க வேண்டும் என்று நான் விரும்பினால் உனக்கு என்ன என்றுதான் சொன்னதாகவும், அவர் உயிரோடு இருப்பார் என்று அவர் சொன்னவில்லை என்றும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இங்கே இயேசு கிறிஸ்து ஆம் என்றால் ஆம் எனவும், இல்லை என்றால் இல்லை எனவும் சொல்பவர். அவர் நமக்காக சொல்லி இருக்கின்ற வார்த்தை, நீங்கள் என் சார்பாக நீங்கள் நிற்கின்ற பொழுது உங்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன், உங்களோடு கூட இருப்பேன், உங்களுக்கான பாதையை நான் சமயப்படுத்துவேன், உங்களை நான் திக்கற்றவர்களாக விட மாட்டேன். இப்படிப்பட்ட பல வாக்குறுதிகளை நமக்கு கொடுத்திருக்கிறார். அப்படிப்பட்ட அந்த கடவுளுடைய அன்பு பிள்ளையா நாம் வாழ வேண்டும் என்றால் அவருடைய நியமங்களையும் கட்டளைகளையும் கடைபிடித்து எல்லாம் இறைவனுடைய பிள்ளைகள் என்ற மனப்பாவத்தோடு மனநிலையோடு வாழ தேவையான ஆசிரியை கட்டு ஜெபிப்போம். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளாகவே அமையட்டும். இறைவனை சென்று வாழ்த்து பெறுவாராக. ஆமேன்.